வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் எதற்காக பிடித்து கொள்ளப்பட்டேனோ அதை நானும் பிடித்து கொள்ளும்படி எப்படி தொடர்கிற? ஆசையா. சொல்லுங்க, எப்படியாமா? ஆசையா. பவுல் சொல்றாரு, நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் நான் எதற்காய் பிடித்து கொள்ளப்பட்டேனோ, ஆமென் என்று சொல்லாமா? நான் எதற்காய் பிடித்து கொள்ளப்பட்டேனோ அதையே நானும் பிடித்து கொள்ளும்படி எப்படி தொடர்கிற? ஆசையாய். சொல்லுங்க, நீங்க எல்லாரும் அந்த வேட சொல்லுங்க, ஆசையா. நம்ம கிட்ட தேவன் கொடுத்த பொறுப்பு அல்லது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அல்லது நான் எதற்காக பிடித்து கொள்ளப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி எப்படியாமா? ஆசையா. சொல்லுங்க, ஆசையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசையா நான் தொடர்றேன். ஏதோ கட்டாயத்தின் பேரில் ஏதோ வரணுமே அப்படிங்கிறதுக்காக அல்லது இதை செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக, என்னடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக இல்லை. என்கிட்ட கொடுத்துருக்கிறது சின்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறதுக்கு நான் எப்படி தொடர்கிறேனாமா? ஆசையாய். ஆமென் என்று சொல்லாமா? ஆமென் என்று சொல்ல நான் ஆசையா தொடரப்போ இந்த இடத்துல பவுலுக்கு நல்லா விளங்கிட்டு என்னை தேவன் ஒரு நோக்கத்துக்காக பிடித்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாம். பவுல் சொல்றாரு, என்னை தேவன் எப்படி பிடித்திருக்கிறாரா? அவருடைய நோக்கம். சொல்லுங்க, நல்ல நல்ல சத்தமா வாய்களை திறந்து, என்னை அவர் தமது ஒரு பெரிய நோக்கத்துக்காக என்னை பிடித்திருக்கிறாரு. அவர் என்னை எதற்காய் பிடித்தாரோ நானும் அதை பிடித்துக் கொள்ளுகிறேன். ஆமென் என்று சொல்லாமா? அதாவது நம்மை குறித்த தேவன் ஒரு பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது இந்த திட்டம் இன்னைக்கு தேவன் எழுதினார் அல்லது நாளைக்கு எழுதினார் அல்லது இனிதான் என் வாழ்க்கைக்கு தேவையானதை கர்த்தர் எழுதுவார் அல்லது இனிதான் கர்த்தர் எனக்கு தேவையானதை எல்லாம் உண்டாக்க போறார் அப்படிங்கறதல்ல. வேதத்துல வாசிக்கிற பொழுது ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்குறதுக்கு முன்பே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டார். ஆமென் என்று சொல்லாமா? வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அப்ப ஆமா கனி, அடுத்து விருட்சங்கள், அவனுக்கு தேவையான சாப்பிட்றதுக்கு அவனுக்கு தேவையான மீனு வகைகள் கூட கடலில் ஆமா ஆழத்தில் அவன் சாப்பிட வேண்டிய எல்லா மச்சங்கள், அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஜீவ விருட்ச கனி, ஜீவ தண்ணீர், இதை எல்லாமே அதற்கு பின்புதான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சொல்லுங்க, என்ன தேவன் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னமே, சொல்லுங்க, தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னமே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென் என்று சொல்லாம? வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 139. எல்லாரும் அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 139 சங்கீதம் 15, 16. விசித்திர வினோதமாய் இருக்கவில்லை, கண்டது ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் எழுதி இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்குவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 139 சங்கீதம் 15, 16. நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே. ஒளிபீடம் என்றால் மறைவிடத்தில். எப்படியாமா? மறைவிடத்திலே நான் உருவாக்கப்பட்ட. அடுத்து பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள், அதாவது இங்க கவனிப்போம், ஒரு செல்லு உள்ள போகிற பொழுது என் எலும்புகள் உருவாக்கப்பட்டது கூட உமக்கு எப்படி இல்ல மறைவாய் இருக்கவில்லை. அடுத்த வேதவசனம், என் கருவை கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதினது. அதாவது ஜாக்லின் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னே நான் ஒரு இத்துணூண்டு செல்லு இருக்கிற பொழுதே தேவன் என்னை குறித்த ஒரு திட்டத்தை எழுதி இருக்கிறார். எல்லாரும் ஆமா தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னமே என்னை அவருடைய கண்கள் கண்டது. ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாரு, என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம்.
தெரியும். நான் எங்க பிறப்பேன், நான் எங்க வளர்ப்பேன், நான் எங்க என்ன செய்வேன், எங்க நான் படிப்பானது, எங்க எனக்கு திருமணம், என்னுடைய காலங்கள், என்னுடைய நாட்கள் எல்லாமே எப்படி இருக்குதாமா? அவருடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. அவர் என்னை குறித்து எழுதி இருக்கிறார். சொல்லுங்க, அந்த புஸ்தகம் பரலோகத்தில் அவருடைய கையில இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோமா, என்னை குறித்து அவர் தமது புஸ்தகத்தில் என்ன செஞ்சிருக்கிறாராமா? எழுதி இருக்கிறார். அதனால அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நகர முடியாது. ஆமேன் என்று சொல்லுவோம். அதனால தான் ஒரு சில நேரம் இப்போ ஜாக்லின் தேவனுக்கு தேவைன்னா தேவைதான். நான் ஒழுங்கா அவர் வள ஓடுறப்பே சிக்கிட்டுனா எனக்கு நல்லது, அவருக்கு நல்லது. ஆனால் நான் தூண்டில் போடுற வரைக்கும், நான் தூண்டில் போடுறது என்னது? ஆமாம், தூண்டில் போடுறதுன்னா காயப்பட்டு வர்றது. ஒரு ஊழியக்காரர் அப்படி பிரசங்கம் பண்ணுவார். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அவருக்கு எப்படின்னா, அவரை கத்தர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டே இருந்தார். அவர் டிலே பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு. அவருக்கு ஒரு கை இல்லை. அப்போ அந்த கை என்னென்னு, இந்த கை இப்படி சும்மா வெறும் சட்டை தான் தொங்கும். அப்போ அந்த சட்டையை அந்த கையை இப்படி காட்டிட்டு சொல்லுவார், ஒழுங்கா வள ஓடுறப்பே சிக்கிருங்க, அடிச்சுதானா இப்போ எண்ணெய் ஆட்டாதான் இருக்கணும், இந்த கை இல்லாமல் தான் இருக்கணும். இந்த கை இருக்காதவருக்கு. இதை எதுக்கு சொல்கிற அப்படின்னா, வள ஓடுறப்ப என்ன செஞ்சணும்? சிக்கிரணும். தூண்டில் போட்டால் அடிபட்டு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஏன்னா ஜாக்லின் தேவனுக்கு தேவை என்றால் தேவைதான், அதை ஒருவனும் பறிக்க முடியாது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல எந்த மனுஷனால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஏனெனில் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கு. நான் தேவனுக்கு, சொல்லுங்க, நான் தேவனுக்கு தேவை என்றால் தேவைதான். அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. அதற்காகத்தான் சொல்றார் பவுல், நான் எதற்காய் பிடித்து கொள்ளப்பட்டேனோ, அதையே நானும் என்ன செய்கிறேன், பிடித்து கொள்ளுகிறேன். ஒன்று யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. ரெண்டாவது சங்கீதக்காரனாய் தாவீது சொல்றாரு, என்னை குறித்து புஸ்தக சுருளிலே எழுதி இருக்கிறது. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, என்னை குறித்து சொல்லுங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், தேவன் உங்களை குறித்து எழுதி இருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அப்படி சொல்லுங்க. நான் சாதாரண காரியம் அல்ல. சொல்லுங்க, என்னை குறித்து தேவன் சாதாரண காரியம் அல்ல. என்னை குறித்து தேவன் சாதாரண காரியம் அல்ல, அசாதாரணமான. சொல்லுங்க, உங்களுடைய விசுவாசத்தின்படி அசாதாரணமான. என்ன சத்தமா? அசாதாரணமான. எல்லாரும் சொல்லுங்க, என்னை குறித்து அசாதாரணமான காரியத்தை தேவன் எழுதி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? அப்படி வேதத்திலே ஒரு மனுஷனை குறித்து தேவன் எழுதியிருக்கிற காரியத்தை அவன் வாழ்க்கையில எப்படி நிறைவேற்றினார், அப்படி அவர் நிறைவேற்ற பொழுது அதை என் வாழ்க்கையில அவர் எப்படி நிறைவேற்ற போறார், அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை எப்படி சொல்லணும்னா, அதாவது தேவன் இப்படி சொல்லாமே, தேவன் என்னை குறித்து எழுதியிருக்கிற காரியத்துக்கு சுத்தமாக அவர் கையில் நான் என்னை விற்று போட்டுறோம். எப்படியாமா? அப்படிதான் ஒரு மனுஷன் விற்று போட்டான். நீர் என்னை என்ன செய்கிறீரோ, நீர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீரோ, அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு மனுஷன் ஒப்பு கொடுத்தார். வாசிப்போமா? வேதத்திலிருந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணையை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவ ரட்சணையை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பினார். யார் சொல்றா? யோசேப்பு இந்த வார்த்தையை சொன்னார். யாருகிட்ட சொல்றார்னா, தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்றார். அதாவது யோசேப்பை குறித்து நமக்கு நல்லா தெரியும் எல்லாம். ஏன்னா நம்ம எதுக்கு இதை சொல்றோம்னா, யோசேப்புக்கு மேல வச்சிருக்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் ஒரு நம்ம வாழ்க்கையில நிறைவேற போறது. எந்த தீர்க்க தரிசனம்? பூமியில் உள்ள சகல வம்சத்துக்கு தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க போறாராமா? பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் என்னை ஆசீர்வாதமாய் தேவன் வைக்க போகிறார். ஆமென் என்று சொல்லாமா? அதாவது யோசேப்பு சொல்ற ஜீவ ரட்சணை. சொல்லுங்க, எப்படியாமா? ஜீவ ரட்சணை செய்யும்படி. ஆனா நமக்கு மேல தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். என்னன்னா, அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? கடனாளியா. சொல்லுங்க, நான் அநேகருக்கு ஜீவனை கொடுக்கணும். நான் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவன், இயேசு எனக்காக சிந்தி ரத்தத்தை சிந்தி எனக்கு கொடுத்த
ஜீவனை 1 யோவான் 3:16 வாசிக்கிற பொழுது வாசிங்க பார்க்கலாம். 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வேத வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கவும் கடனாளியா இருக்கிற நம்ம எதை கொடுக்க கடனாளி? எந்த ஜீவனை? நித்திய ஜீவனை. ஏன்னா ஏசப்பா இந்த பூமியில எதை கொடுக்க வந்தாரு? ஜீவனை கொடுக்க வந்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்த அந்த ஜீவன் தான் நித்திய ஜீவன். ஏன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் தேவன் பிதா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென் என்று திரும்ப சொல்லுங்க. நித்திய ஜீவனை அளிப்பதுதான் பிதாவினுடைய பெரிய வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை நம்ம எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுங்க. அந்த நித்திய ஜீவனை நான் அநேகருக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு எப்படி இருக்குதாமா? கடனாளியா இருக்கிறேன். இந்த பூமியில வேற ஒரு கடன் இல்லம்மா. நீ மற்றவளுக்கு எதை கொடுக்கணும்? ஜீவனை கொடுக்கணும். இதைத்தான் யாரு சொல்றானா? யோசேப்பு சொல்றான், நான் இவ்விடத்திற்கு வந்ததை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, இவ்விடத்திற்கு வந்ததை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். அநேகருக்கு சொல்லுங்க. எப்படி சொல்றாரு? அநேகருக்கு ஜீவ ரட்சனை கொடுக்கும்படி தேவன் என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார். அப்படின்னா ஜீவ ரட்சனை என்றால் என்ன அர்த்தம்னா உயிர் காக்கும்படி. சொல்லுங்க. ஏன்னா தேசத்துல என்ன வரப்போகுது? அதாவது யோசேப்பு காலத்துல சொல்ற என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்துச்சு. பஞ்சத்துல எல்லாரும் செத்து போகாம இருக்க சொல்லுங்க. இப்படி சொல்லாம பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் செத்து போகாம இருக்கிறதுக்காக எண்ணெயை கர்த்தர் சொல்லுங்க. உங்களை சொல்லுங்க. எண்ணெயை பிசாசின் பிடியில இருக்கிற அநேக ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு எண்ணெயை கொண்டு அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்காக கர்த்தர் இப்ப என்னை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்ப என்னை ஆயத்தப்படுத்துறார். நான் சும்மா இருக்கவே கூடாது. நான் செத்து கொண்டிருக்கிற அநேகர், செத்து கொண்டிருக்கிற யார் என்னை காப்பாற்றுவார்? யார் என்னை பிழை பூட்டுவார்? யார் எனக்கு ஒரு வழி சொல்லுவார்? யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆமா, கேட்டோம்ல. அவங்க மறிச்சிருந்தா எப்பவோ மறிச்சிருக்கணும். அவங்க குடும்பத்தார்களே அவங்களுக்கு மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க. அதான் அவங்களே சொல்லுவாங்க, மெண்டல், பைத்தியம். எல்லாரும் அவங்கள பைத்தியம் அந்த சகோதரியை சொல்லியிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, நேராக கொண்டு வந்தார், விடுதலை அளித்தார். இன்றைக்கு கர்த்தர் அவர்களை ஜீவனோடு சாட்சியா, இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் இயேசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய வேளை. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ யோசேப்பு என்ன சொல்றாரு? ஜீவ ரட்சனை உண்டுபடி, அதாவது உயிரை காக்கும்படின்னு சொல்ல. 1. 2வது மீட்டெடுக்கும்படி. சொல்லுங்க. வரப்போற பஞ்சத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு, சத்துருவின் பிடியில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக தேவன் நமக்கு ஜீவ ரட்சனை செய்யும்படி நம்மளை இந்த அபிஷேக கூட்டத்தில் தேவன் வச்சிருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? இந்த பாதையில தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லாம அதைத்தான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41:57 வாசிக்கிற பொழுது வாசிங்க. ஆதியாகமம் 41:57 சகல தேசத்தார் வாசிங்கம்மா. தேசங்களிலும் பஞ்சம் கொடியதா இருந்தபடியினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தான். ஆனா யோசேப்பு இருக்கிற இடம் எந்த இடம்? எகிப்து. எகிப்தினுடைய அதிபதி யாரு? முதல் அதிபதி யாரு? பார்வோன். பார்வோன்ட்டு தானங்க வந்திருக்கோன்னு, அப்படிதானே இருந்திருக்கோணும் எகிப்தில். ஏன்னா எகிப்தினுடைய அதிபதி பார்வோனு. பார்வோனிடத்தில் அவர்கள் தானியம் கொள்ள வந்தார் என்று தான் இருந்திருக்கணும். என்ன இருக்கிறது? யோசேப்பினிடத்தில். ஏனெனு ஜீவ ரட்சணியை உண்டு பண்ணுகிற பொறுப்பை கர்த்தர் யார் கையில கொடுத்திருந்தார்? யோசேப்பு கையில கொடுத்திருந்தார். இந்த உடன்படிக்கை யார்கிட்ட கொடுக்கப்பட்டது? ஆபிரகாம் கிட்ட இருந்து அப்படியே யார்கிட்ட வந்துச்சு? ஈசா கிட்ட வந்துச்சு. ஈசா கிட்ட இருந்து அப்படியே யாக்கோபு கிட்ட வந்துச்சு. யாக்கோபு கிட்ட இருந்த வாக்கு தத்தம் இப்ப யோசேப்பின் மூலம் நிறைவேறுது. அப்ப எல்லாரும் ஜீவனை கொடுத்தது இயேசு. அந்த ஜீவனை எடுத்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்காக தேவன் சகல ஜாதிகளுக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்காக நம்மளுக்கு, ஆமா, தேவன் நம்மளை ஜீவனை கொடுக்க, அது நித்திய ஜீவனை அநேகருக்கு கொடுக்க நம்மளை ஒரு ஜீவனுள்ள தாயாக எல்லாரும் ஆமென் என்று சொல்லமா, ஜீவனுள்ள தாயாக தேவன் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே.
அப்போ யோசேப்பு சொல்றாரு, ஜீவரட்சணியை உண்டு பண்ணும்படி தேவன் என்னை அழைத்து இவ்விடத்திற்கு கொண்டு வந்தார். யோசேப்பை குறித்து வேகமா ஒரு சில காரியங்களை அதை திரும்ப ஏன்னா நம்ம தரிசனமே இதுங்கிறனால திரும்ப இதை நான் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திர வேகமா நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். அதாவது யோசேப்பு யாருடைய குமாரன்? யாக்கோபு யாருடைய குமாரன்? ஈசாக்கு யாருடைய குமாரன்? ஆபிரகாமனுடைய குமாரன். இப்போ இது 4வது தலைமுறை. ஏன்னா தேவன் சொன்னார்ல 4வது தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்திற்கு வருவார்கள். அப்ப அந்த 4வது தலைமுறையான யோசேப்பை குறித்து எங்க தொடங்குது வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2வது வேதவசனம். யாக்கோபுடைய சன்னதி வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அதாவது இந்த இடத்துல நான் ஏற்கனவே யோசேப்பை யாருக்கு அடையாளமா காட்டி இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவுக்கு. யாருக்கு அடையாளமா? நீங்க இந்த இடத்துல நீ நிறைய ஒரு 6-7 காரியம் நான் சொல்ல உங்களுக்கு அப்படியே விளங்கிரும். 7-10 காரியம். அதாவது ஜீவரட்சணியை கொடுக்கும்படி யோசேப்பு ஜீவனை கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா, அதாவது எதுக்கு மெயினா சொல்றேன்னா, வரப்போற பஞ்ச காலத்தில் விடுதலையாக்க யாரைய யோசேப்பை தெரிந்து கொண்டார். சத்ருவின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார். ஆமேன் என்று சொல்லலாம். அப்படி நிறைய காரியத்தை அப்படியே ஏசப்பாவுக்கு யோசேப்புக்கு நான் சொல்ல உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சு நான் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ண மாட்டேன். முக்கியமான காரியத்தை உங்களிடத்துல நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா முக்கியமான அதாவது யோசேப்பு இந்த ஜீவ ரட்சணியின் அபிஷேகத்தை பெறுகிறதுக்கு அவன் நிறைய வழியாக கடந்து போனான். ஆனால் தேவன் சொன்ன ஒரு சில 3 காரியத்தை மாத்திரம் நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். அதனால் சும்மா அட்லைன் மட்டும் உங்களுக்கு பண்ண விரும்புகிறேன். அந்த 37:2 வாசிக்கிற பொழுது இவன் துன்மார்க்கத்தை என்ன செஞ்சா? தன் தகப்பனிடத்துல பில்கால் சில்பானுடைய துன்மார்க்கத்தை தகப்பனாகிய யாக்கோபின் இடத்துல இந்த யோசேப்பு சொல்லி வருவான். அப்படின்னா இவன் பிறக்கிறப்பவே இவனுக்கு எது பிடிக்கல? துன்மார்க்கம் பிடிக்கல. இவன் ஒரு பரிசுத்த சந்ததி. ஆமென் என்று சொல்லாமா? அப்படின்னு சொல்ற விட இவனை தேவன் வேறு பிரித்தார். ஒன்று, நான் யோசேப்பையும் நீங்க பார்க்கணும், ஏசப்பாவையும் பார்க்கணும், உங்களையும் பார்க்கணும். இந்த இடத்துல உங்களுக்குள்ளேயும் ஆவியானவர் இந்த காரியங்கள் எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்யணும்? உங்களையும் இந்த இடத்துல நிறுத்தி பார்க்கணும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், யோசேப்பு வேறு பிரிக்கப்பட்டவன். முதலாவது அவன் எப்படிப்பட்டவனாமா? வேறு பிரிக்கப்பட்டவன். அடுத்த வேதவசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா வாசிங்க. 3வது வேதவசனம் வேகமா வாசிக்கணும். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்தா. யாரு? யாக்கோபு யோசேப்பை எப்படி நேசிச்சாரா? நல்ல சொல்லுங்க. எப்படி நேசிச்சாரா? அதிகமா நேசித்தார். எப்படி நேசித்தாரா? அதிகமா நேசித்தார். தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தார். 4வது வேதவசனம். அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசித்ததை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார். எல்லாரும் பகைத்தாங்க. இப்ப யோசேப்பினுடைய குமாரர்கள் யாரை பகைக்கிறாங்க? யோசேப்பை பகைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது ஏசப்பாவை எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இவன் பெயர் சொல் பிசாசுகளின் தலைவன் என்று அவர் எல்லாரும் பகைத்தாங்க. வேகமா வந்தார. அப்ப இப்படி இருக்கிற நாட்களில யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்க்கிறான். யோசேப்பு என்ன செய்யறான்? ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அந்த சொப்பனம் எப்படிப்பட்ட சொப்பனம்? இவனுடைய நெற்கதிரை எல்லா நெற்கதிரும் வணங்கினது. இவனுடைய நெற்கதிர் நிமிர்ந்து நின்னது. எல்லா நெற்கதிரும் இவனை வணங்கி நின்றது. ஒன்று. எல்லாருடைய நெற்கதிரும் இவனுடைய நெற்கதிரை வணங்கி நின்றது. ஒன்று. 11 நட்சத்திரங்களும் இவனை என்ன செஞ்சாமா? வணங்கி நின்றது. இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை அவன் என்ன செய்யறான்? பார்க்கறான். இந்த சொப்பனத்தை தகப்பன்கிட்ட சொல்றான். அப்படியே லைனா நான் வேகமா சொல்லிட்டு வந்துடுறேன். தன் தகப்பன் இடத்துல சொல்றான், தன் சகோதர இடத்துல சொல்றான். இதை பார்த்த உடனே அவன் சகோதரர் எல்லாரும் இவனை என்ன செய்யறாங்க? பகைக்கிறாங்க. சகோதரர் எல்லாரும் இவனை என்ன செய்யறாங்க? பகைக்கிறாங்க. இப்படி பகைத்து கொண்டிருந்த பொழுது என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் அந்த தகப்பன் என்ன செய்யறாருன்னா, அவர்களுடைய சகோதரர்கள் இடத்துல இவரை அனுப்புகிறார். அதாவது இந்த 11 சகோதரர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, ஆடு மேய்க்க போயிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? 10 சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயிட்டாங்க. அந்த சகோதரர்கள் இடத்துல இவன் யோசேப்பை தகப்பன் என்ன செய்யறார்னா, சகோதரர் இடத்துல அனுப்புறார். அதே போலதான் குமாரனை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென் என்று சொல்லாம அப்படிதான் பூமிக்கு என்ன செஞ்சார்னா அனுப்பினாரு. அப்படி அவர் அனுப்பின பொழுது என்ன செய்யறாங்க? இவங்க ரொம்ப நாள் இவங்களுக்கு கசப்பு, எப்படியாவது இவனை கொன்றணும், இவன் சொன்ன தரிசனம், இவன் சொன்னதான ஒரு சொப்பனம் எப்படி இவன் வாழ்க்கையில நிறைவேறது, எப்படியாவது இவனை கொன்றணும், எப்படியாவது
கொன்றணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டே இருக்கிறாங்க. சரியா ஒரு நேரம் வந்துச்சு, இவன் தனியாய் வந்தா. இவனை என்ன செஞ்சாங்க? தூக்கி குழிக்குள்ள போட்டாங்க. குழிக்குள்ள போட்டது மாத்திரமல்ல, இவனுடைய வஸ்திரத்தை, ஏன்னா தகப்பன் இவனுக்கு ஒரு விலையேறப்பட்ட வஸ்திரத்தை தந்திருந்தார். ஆமென் என்று சொல்லாமா? அந்த அங்கிக்கு பேர் என்னது? பல வருண அங்கி. அப்படின்னா பல பயங்கரமான எம்ப்ராய்டிங். அந்த எம்ப்ராய்டினுடைய அர்த்தம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எம்ப்ராய்டிங்கிறது குத்தி தான் எடுப்பாங்க. அப்ப நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில பல வருண அங்கி இப்ப நம்ம வாழ்க்கையில வரணும்னா நிறைய நேரம் நம்ம குத்தப்பட்டு அலங்கரிக்கப்படுகிறோம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? குத்தப்பட்டு நம்ம என்ன செய்யறோம்? அலங்கரிக்கப்படுறோம். அப்ப இந்த பலவர்ண அங்கியை என்ன செஞ்சாங்களாமா? அவர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவுடைய அங்கியை என்ன செஞ்சாங்க? சீட்டு போட்டார்கள். இவனுடைய அங்கி என்ன செஞ்சாங்க? ரத்தத்தில் தோய்த்தார்கள். ரத்தத்தில் தோய்த்தாங்க. அதுக்கப்புறம் இவனை தூக்கி எதுல போடுறாங்க? குழிக்குள்ள போடுறாங்க. குழிக்குள்ள போட்ட உடனே போட்டுக்கிற பொழுது இஸ்மவேலர்கள் வராங்க. இஸ்மவேலர் வருகிற பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இவனை ஏன் வேஸ்டா நம்ம குழிக்குள்ள போடணும், இவனை இந்த இஸ்மவேலர்களை விட்டு விடலாம் என்று சொல்லி என்ன செய்றாங்க? எத்தனை வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க யோசேப்பை? 20 குழம்பிட வேண்டாம். 20 எத்தனை வெள்ளிக்காசுக்கு? 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. ஏசப்பாவை எத்தனை வெள்ளிக்காசுக்கு விட்டாங்க? 30 வெள்ளிக்காசுக்கு விட்டார்கள். அப்ப இவனை என்ன செய்யறாங்கன்னா, அந்த இஸ்மவேல் இடத்துல விற்கிறாங்க. இஸ்மவேல் இடத்துல வித்ததுக்கு அப்புறம் இவனை தூக்கி எங்க இந்த இஸ்மவேலர்கள் யோசேப்பை எங்க கூட்டிட்டு போறாங்க? எகிப்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க எகிப்துக்கு கூட்டிட்டு போனா மறுபடியும் இவனை விற்கிறாங்க. யாருக்கிட்டனா? போத்திபார் வீட்டில் யோசேப்பை விற்கிறாங்க. அவன் அங்கே எப்படி இருக்கிறானா? அடிமையா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறான். ஏன்னா இத்தனை பாதைகளை கடந்து வந்திருக்கிற, அதுக்காக சொல்றேன், அடிமையா இருக்கிறான். அடிமையா இருக்கிற பொழுது இவன் மேல என்ன வருதுன்னா, ஒரு பழி சுமை வருகிறது. என்னன்னா, போத்திபாருடைய மனைவியின் இடத்துல இவன் தவறாக நடந்து கொண்டான் என்று சொல்லி இவன் மேல என்ன வருது? ஒரு பழி வருது. இது நிமித்தம் இவனை தூக்கி எங்கே போடுறாங்க? சிறைச்சாலையில என்ன செய்றாங்க? சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. அப்படி சிறைச்சாலையில இருக்கிற பொழுதுதான் தேவன் அவனை உயர்த்தினா. நல்லா கறந்துட்டுமா? நல்லா கறந்துட்டுங்க. அதாவது 17 கர்த்தர் இவனுக்கு சொப்பனத்தை தரார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. எத்தனைல கொடுக்கிறாரு? 17 கொடுக்கிறாரு. ஆனால் இந்த சொப்பனம் இவனுக்கு 30 வயது. ஆமா, 17 to 30 வயல்ல நிறைவேறுது. அப்ப எத்தனை வருஷம் பாடு? எத்தனை வருஷம்? நல்லா சொல்லுங்க. எத்தனை வருஷம்? 13 வருடம். ஆமென் என்று சொல்லுவோம். மேக்ஸ்ல கொஞ்சம் வீக் தான். சொல்லுங்க. 13 வருடம் என்ன செய்யறானா? உபத்திரப்படம். எல்லாரும் ஆமென் சொல்ல. 13 வருடம் என்ன செய்யறானா? 13 வருஷம். சும்மா சாதாரணமாக சொல்கிறோம். யோசேப்பு வந்தாருங்க, குழியில போட்டாங்க, சிறைச்சாலையில் அடைச்சாங்க, அவர் வெளியே வந்தாருங்க, உயர்த்தப்பட்டாருங்க. 13 வருடம். ஒவ்வொரு உபத்திரவ வேதனை துக்கம். இந்த உபத்திரவம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சா அடுத்த உபத்திரவம். ஏன்னா குழி முடிஞ்சிச்சுன்னு நினச்சா அடுத்து வித்த போடுறாங்க. வித்து போட்டாங்க, சரி அங்கேயாவது நிம்மதியாக இருக்கலாம்னா அங்கே போய் வேற ஒருத்தர் வித்து போடுறான். சரி வித்து போட்ட இடத்துலையாவது சமாதானமாக இருக்கலாம்னா செய்யாத குத்தத்துக்கு என்ன செஞ்சாங்க? இவனை பலி சுமத்துனாங்களே அப்படின்னு நினைக்கிற பொழுது தூக்கி எங்கே போட்டாங்க? சிறைச்சாலைக்குள். எதுக்கு இதை சொல்ற அப்படின்னா, ஒரு சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையிலே நம்ம நடக்கிற பாதை நமக்கே புரியலைங்க. நமக்கு என்ன செய்யல? புரியல. ஆனா அதற்கு தான் சொன்னேன், நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நல்ல சொல்லுமா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆனா ஒன்னே என்ன தெரியுமா? யோசேப்பு எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் தேவன் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பே, நீ சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற, அதனால நான் சிறைச்சாலைக்குள்ள வரமாட்டேன்னு தேவன் சொல்ல. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்த பொழுது கர்த்தர் சிறைச்சாலைக்குள் அவனோடு இருந்தார். போத்திபாருடைய வீட்டில் இருந்த பொழுது கர்த்தர் அவனோடு அங்க இருந்தார். ஆமென் என்று சொல்ல. போத்திபார் சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட. சிறைச்சாலைக்காரர் சொல்றான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்ட. அப்ப என்ன சொல்றனா, தாயின் கருவிலே கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருப்பார் என்றால், நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தர் அங்கே உங்களோடு இருப்பார். ஏனெனில் உங்களுக்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார்.
சுமித் விக்லஸ் ஒர்த்தை குறித்து சொல்லுவாங்க. 54 பேரை உயிரோடு எழுப்பின அவரை குறித்து சொல்லுவாங்க. சுமித் எங்க இருக்கிறாரோ அங்க தேவன் இருப்பார், தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க சுமித் இருப்பார் என்று சொல்வார்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ஜாக்லின் எங்க இருக்கிறாரோ அங்க தேவன் இருப்பார், தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க ஜாக்லின் இருப்பார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா. கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பாடு, பரவாயில்ல மகளே, இந்த உபத்திரவத்தில் கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார், இந்த உபத்திரவத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போறார். நான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேனே, கட்டப்பட்டு இருக்கிறேனே, குழிக்குள்ள இருக்கிறேனே, போராட்டங்களுக்குள்ள இருக்கிறேனே, இல்ல, கர்த்தர் உன்னை அவரது நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறபடினாலே நிச்சயமாய் 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 அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன் என்று சொல்லலாமா? இதுதான் யோசேப்பினுடைய அப்படியே வரலாறுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த யோசேப்பு கடந்து வந்து முக்கியமான ஒரு 3 பாதையை வேகமாக நான் உங்களிடத்தில், அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், யோசேப்புக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஒரு சொப்பனம் இருக்குது. சொல்லுங்க எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்குது அப்படின்னு சொல்றதை விட என்னை குறித்த ஒரு நோக்கம், சொல்லுமா என்னை குறித்த ஒரு நோக்கம். எத்தனையோ பேர் அந்த நோக்கத்தை அழிக்க வந்தார்கள், எத்தனையோ பேர் அந்த நோக்கத்தை என்ன செஞ்சாங்கன்னா கிழித்து போட வந்தார்கள், எத்தனையோ பேர் அந்த நோக்கத்தை என்ன செஞ்சாங்க, நிறைவேற்ற முடியாம தடித்தார்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நிச்சயமாய் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, யோசேப்பு கடந்து வந்த ஒரு 3 முக்கியமான, நான் திரும்ப சொல்றேன், நிறைய பாதை இருக்கு. ஆனால் ஆவியானவர் உங்கள்கிட்ட சொன்ன, ஏன்னா நமக்கு நேரம் இருந்தால ஒரு 3 பாதையை மாத்திரம் வேகமாய் நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்க போறோம். திரும்ப சொல்றேன், யோசேப்பு என்னத்தை பார்த்தார்? முதல்ல ஒரு சொப்பனம். சொல்லுங்க, என்னவாமா? ஒரு சொப்பனம் அல்லது ஒரு தரிசனம். அதாவது நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். இப்போ ஏசப்பா வந்து நம்மகிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னா, இதை நீ உன்னை கொண்டுதான் மகளை செய்யற, உன்னை கொண்டுதான் நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், யார்கிட்ட மரியாள்கிட்ட வந்து சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்ன உடனே, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ அப்படின்னு சொன்ன அந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்காதீங்க, அந்த வேலையில நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி மரியாள் என்ன செய்யல? போராடல. மரியாள் என்ன செய்யல? போராடல. ஐயோ, இந்த பெரிய வேலையெல்லாம் எனக்கு வேண்டாண்டவரே, நீங்கள் வேற யாரை, மோசே சொன்னார்ல, வேற யாரையாவது போய் பார்த்துக்குங்கன்னு, என்ன வாழை விடுங்க சாமி, இந்த வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம், வேற யாரையாவது போய் பார்த்தா சொல்கிறார்ல, யாரையாவது அனுப்பும். மோசே சொல்கிறார்ல, யாரையாவது சாக்கு போக்கு சொல்லிட்டே வருவா, நான் வாக்கு வல்லவனல்ல, அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மோசே ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுருவார், வேறையாவது அனுப்புங்க ஆண்டவர் அப்படின்றவார். அந்த இடத்துல வேதம் சொல்லும், தேவன் கோபம் உண்டவராகி, சரி நீ இப்படி இருக்கிறியா, சரி வா உன்னோட அப்பவாது விட்டாரா, யார், சரி சரி பரவாயில்ல, சரி நீ என்ன செய்ய, நின்றுக்க, உன்னுடைய சகோதரனாகி ஆரோன்னு உனக்கு ஹெல்ப்புக்கு அனுப்புகிற, நீயே தான் நிற்கணும்னு சொன்னார். ஆமென் என்று சொல்லாமா? அப்படி நிறைய நேரங்கள் என்ன செய்கிறோம், நம்ம போராடுறோம். ஆனால் மரியாள் சொன்னாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நானுமே போராடினேன், எனக்கெல்லாம் வேண்டாண்டவரே வேண்டாண்டவரே, என்னை விட பலசாலி எல்லாம் இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்காங்க, நீ ஆணவான் இருக்க, இந்த வேலையில் எனக்கு வேண்டான்னு எத்தனையோ முறை இப்போதான் ஒரு 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 6 மாதமாக தான் இதெல்லாம் கேட்க நான் என்னை தவிர வேற யார்ட்டையும் போயிடாதீங்க, என்னை தவிர வேற யார்ட்டையும் போயிடாதீங்க, இப்போ தான் இந்த ஜெபம் பண்ணுறேன். நானே வரேன் ஆண்டவரே, நானே வரேன் ஆண்டவரே, என்னையவே நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ தான் உழுகிறேன். முதலெல்லாம் பிரச்சனை போராட்டங்களெல்லாம் ஆமாம் தலைக்கு மேலே இருந்த பொழுதெல்லாம் சொல்லிக்கிறேன், வேண்டாம் ஆண்டவரே எனக்கு இந்த வேலையே வேண்டான்னு. அப்போ கர்த்தர் நிறையா முறை என்னிடத்துல வந்து, இல்லை மகளே நீ தான் இதற்கு, ஆமாம் உன்னைத்தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென் என்று சொன்னார். இந்த இடத்த வாசிக்கிறோம். யோசேப்பு கிட்ட ஆண்டவர், யோசேப்பு சொல்ல ஒரு பெரிய சொப்பனத்தை கொடுக்குறாரு. தரிசனத்தை கொடுத்த உடனே யோசேப்பு இந்த இடத்துல எதிர்த்து நின்னான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் இல்லை. ஆமென் என்று சொல்லுவா, இருக்குதா? அப்படி இல்லை. எல்லாவற்றுக்கும் அதுக்கு தான் அப்பளவே சொன்னேன், யோசேப்பு தன்னை தேவனுக்கு விட்டு போட்டுட்டார். விட்டு போட்டார்னு என்ன அர்த்தம்? அவ்வளோதான். ஒன்று நீ விட்டு போட்டுட்டீன்னா, அதாவது என்னென்னா, இப்போ இந்த செல்ஃபோன் வந்துச்சுன்னா இந்த செல்ஃபோனை எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த செல்ஃபோனு நீ பயன்படுத்தாத, அங்கே தோடாத இங்கே தோடாத, எனக்கு கீழே ஓடாத மேலே ஓடாத அப்படியா சொல்லுமா? ஒன்றும் சொல்லாது. செல்ஃபோன் என் கையில் வந்துச்சுன்னா இந்த செல்ஃபோனை எப்படியெல்லாம் நான் பயன்படுத்தணும் அப்படியெல்லாம் இந்த செல்ஃபோன் தன்னை வணைஞ்சு கொடுக்கும். அதே போல தான் யோசேப்பு தன்னை தேவனுக்கு
நல்ல அந்த வார்த்தை அழுத்தி சொல்லுங்க, விற்று போட்டான். நீர் என்னை என்ன சொல்லுகிறீரோ, நீர் என்னை என்ன செய்கிறீரோ, நான் என்ன செய்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று. முதல் பாயிண்ட், அவன் தன்னை விசுவாசத்தோடு அர்ப்பணித்திருந்தான். எல்லாரும் என்று சொல்லாமா, இந்த சொப்பனத்துக்கு இந்த தரிசனத்திற்கு தன்னை விசுவாசத்தோடு அர்ப்பணித்திருந்தான். அப்படின்னா இவனுக்கு ஒன்று விளங்கிருச்சு, என்னன்னா எல்லா நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது, எல்லா நெற்கதிர்களும் என்னுடைய நெற்கதிரை வணங்கினதுன்னு சொன்ன பொழுது இவனுக்கு என்ன ஒரு அவன் அதில் எப்படி விளங்கி இருந்திருப்பான் என்றால், தேவன் என்னை ஒரு பெரிய திட்டத்துக்கு அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லா. இது எப்படி சொல்லாரா, தனித்துவமான ஒரு தரிசனம் அல்லது யூனிக் காலிங்னு சொல்லலாம். தனித்துவமான இந்த தரிசனத்தை, இந்த திட்டத்தை என்னை தவிர தேவன் வேற யாருகிட்டையும் கொடுக்க விரும்பல. என்னை நம்பி இருக்கிறார், என்னை தான் நம்பி இருக்கிறார், நானே வருகிறேன் என்று யோசேப்பு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தபடியினால்தான் குழிக்குள்ள ஓட்டவுடன் ஆண்டவரே என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படி ஜெபிக்கல. சிறைச்சாலைக்குள்ள ஓட்ட உடனே ஆண்டவரே என்னை சிறைச்சாலைக்காரன் வந்து தப்புவீன் என்ன செய்யல, அவன் ஜெபிக்கல. ஒருவேளை போத்திபாருடைய வீட்டில் அவன் அடிமையாக்கப்பட்டிருந்த பொழுது ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்னை விடுதலையாக்குன்னு சொல்லி ஒரு நாள் அவன் ஜெபித்ததாக வேதத்தில் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் அவனுக்கு தெரிந்தது, தேவன் என்னை நடத்தின விதம், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளா நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே, அன்பு கூறுகிறபடினாலே இது எனக்கு சகலமா நன்மையாகவே முடியும், நன்மையாகவே முடியும். ஒருவேளை என்னை குழிக்குள்ள போட்டாரா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்து சிறைச்சாலையில் போடுறீங்களா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் இந்த 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 திட்டம் இன்றைக்கு நமக்கு வேணும்னு சொல்றார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா. இந்த ஒரு அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ செடியை போய் நம்ம ஒரு நம்ம வீட்டு நிலத்துல, நம்ம வீட்டு பக்கத்து நிலத்துல நட்டிட்டோம்னா பிடுங்கி பிடுங்கி வேறு ஊண்டிருச்சா, பிடுங்கி பிடுங்கி வேறு ஊண்டிருச்சா, பிடுங்கி பிடுங்கி அப்படியே பார்ப்போம். நட்டது தாங்க. தேவ பிரசன்னத்தில் உங்களை நட்டுட்டீங்க, அமைதியா இருங்கிறார் ஆண்டவர். அவர் உனக்கு தண்ணி பாய்ச்சுவாரு, களை எடுப்பாரு, ஒருவர் உன்னை சேதப்படுத்தாதபடி தேவனுடைய இரவும் பகலை பாதுகாத்துக் கொள்வார். அதனால ஆனால் ஒண்ணு, நீ கனி கொடுப்ப, நீ கனி கொடுப்ப, அநேகர் உங்கள் கனிகளினாலே திருப்தி ஆவார்கள். ஆமென் என்று சொல்லலாமா, ஆமென் என்று சொல்லலாமா. அப்ப இன்னைக்கு தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, யோசேப்பு சொல்லுங்க, யோசேப்பு எப்படி அர்ப்பணித்திருந்தாரா, விசுவாசத்தோட. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. யோசேப்பு எப்படி அர்ப்பணித்திருந்தாரு, விசுவாசத்தோட. கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார் அல்லது ஒரு சொப்பனத்தை வச்சிருக்கிறார். இப்படி கூட நினைச்சிருக்கலாம், அநேகரை மீட்கும் பொருளாக அல்லது அநேகரை மீட்கும்படியாக அல்லது அநேகருக்கு வாரி கொடுக்கிறவனாக அல்லது அநேகர் என் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க என்பதை அறிந்து யோசேப்பு ஒரு இடத்திலும் கூட எதிர்த்து நிக்கல. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றே முழுக்க 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 தன்னை என்ன செஞ்சாரா, ஒப்பு கொடுத்திருந்தார். அது இதுக்கு பேர் அர்ப்பணிப்புக்கு என்ன அர்ப்பணிப்பாமா, விசுவாசத்தோடு. சொல்லுங்க, முதல் பாயிண்ட் என்னது, யோசேப்பு தன்னை ஒரு பக்கம் விசுவாசம், நிச்சய கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாரு, நிச்சய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரு, நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோட. இதே மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி எங்க போட்டாங்க, அக்கினி சூளைக்குள்ள. வாசிங்க பார்க்கல தானியேலின் புத்தகம், அந்த இடத்த வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரமா வாசிங்க பார்க்கல இந்த வேத வசனத்தை. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். வாசிங்க, எடுத்தவர்கள் வாசிப்பா, வேகமா வேகமா. அதுக்கு மேல் வேதவசனத்தை வாசிமா, மேல் வேதவசனம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரா, வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு, வல்லவராயிருக்கிறாரு. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அதாவது என்ன சொல்றாரு, இன்னொரு சொல்றாரு, அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும்
விடுவிக்காமல் போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம் இந்த பொற்சிலையை. ஏன்னா எங்களுக்குள் இருக்கிற தேவன் யார் என்று தெரியும். எப்படியும் அவர் எங்களை தப்புவிப்பார். எப்படியும் எப்படி நல்லா சொல்லுமா, நல்லா நல்லா சொல்லுமா, கரந்தட்டி ஆமா, என்னை தப்புவிப்பார், என்னை தப்புவிப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் கல்லல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் மரம் அல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். என்னை நிச்சயமாய் அவர் தப்புவிப்பார். எப்படி தப்புவிப்பாரா? நிச்சயமா என்ன தப்புவிப்பார். யூதர்களுடைய முறைப்படி எப்படின்னா, எதுக்கு முன்னாடி அவங்க தலை வணங்க மாட்டாங்க. யூதர்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், எதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தலை வணங்கவே மாட்டாங்க. அதனால தான் யார், மொர்தேகாய் ஆமானுக்கு முன்பாக என்ன செய்யல, தலை வணங்கலை. ஆனால் அப்படி ஒரு கூட்டத்தார் முழங்கால் போட்டதுனால கர்த்தர் ஒதுக்குனார். யார் அது? கிதியோன்ட்ட சொல்லுவார்ல, பரீட்சை பார்க்குறேங்கிற பொழுது அங்கே ஆமாம் நிறைய ஜனங்க புறப்பட்டு வருவாங்க. அங்கே நான் ரொம்ப நாள் இந்த சத்தியம் எனக்கு புரியல. அந்த இடத்துல பரீட்சித்து காட்டுவேன்னு சொல்லுவார். அப்படின்னா முழங்கால் போட்டு குடிக்க, அப்படின்னா பரீட்சித்து காட்டுவேன், நீங்கள் எல்லாரும் தண்ணி குடிக்க போங்கிற பொழுது 300 பேர் எப்படி குடிப்பாங்களாமா, நாய்களை போல என்ன செய்யுங்க, தண்ணீரை ஆமா நக்கி குடித்தார்கள் இருக்கும். மித்தவங்களை எப்படி குடிப்பாங்களாமா, அந்த இடத்துல அழகா சொல்லப்படுது, தன்னுடைய காலை என்ன செஞ்சா, முழங்கால் ஊன்றி குடித்தாங்க. அப்போ தேவன் நினைச்சாரு, என்ன தெரியுமா நினைச்சாரு, நான் நினைச்சேன் முழங்கால் போட்டு தானே ஆண்டவர் குடிச்சாங்க, அவங்களே ஆண்டவரை தள்ளி விட்டீங்கன்னு. அவங்க என்ன செஞ்சாங்க, முழங்கால் போட்டு தானே ஆண்டவர், நாங்கள் கூட முழங்கால் போட்டது ஒரு ஜபத்துக்கு அடையாளம், முழங்கால் போட்டவங்களை தானே நீங்கள் செலக்ட் பண்ணணும், என்ன ஆண்டவர் முழங்கால் போட்டவங்களை செலக்ட் பண்ணல அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இவங்க ஈஸியாக முழங்கால் போட்டு தண்ணி வேணும்னு உடனே முழங்கால் போட்டாங்க அப்படின்னு. என்னன்னா இவங்களுக்கு நல்லா அந்த விக்கிரங்களுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு 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 பழக்கம் வந்துருச்சு. அதனால தண்ணி குடினோடனே டக்குன்னு முழங்கால் போட்டாங்க. ஆனால் ஒரு சில 300 பேர் என்ன செய்தாமா, ஆமாம் அதாவது இப்படி குனிந்து என்ன செஞ்சாங்க, நாய்களை போல தண்ணீரை நக்கி குடித்தபடினால அந்த 300 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணி என்ன செஞ்சாரா, படைகளாக அனுப்புகிறார். ஆமென் என்று சொல்லாமா. அப்போ இது என்ன அர்த்தம்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள ஒரு விசுவாசம், நான் இந்த விக்கிரங்களுக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக நிச்சயமா நான் முழங்கால் போட மாட்டேன், நான் முழங்கால போட மாட்டேன் என்கிற அந்த வைராக்கியத்தை பார்த்து தேவனை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்கிற அந்த விசுவாசம் அப்படியே நீங்க என்ன கொலை செஞ்சாலும் கொலை செஞ்சுங்க, ஆனா நாங்க மனிதர்களை வணங்க மாட்டோம். மனிதனுக்கு முன்பாடி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த விசுவாசம். இன்னொரு மனுஷனை சொல்ற, ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கை கொண்டு வந்து நீ என்ன செய்ய, பலியிடு அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் விசுவாசத்தோடு அர்ப்பணித்தான். அதான் சொல்றேன், அர்ப்பணிப்புங்கிறது வேற, விசுவாசங்கிறது வேற. ஆனா விசுவாசத்தோட, அந்த தரிசனத்தோட, அந்த வார்த்தையோட, ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்குன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அதனால நிச்சயம் ஈசாக்கை கர்த்தர் பலியாக கேட்க மாட்டார். அப்படியே நான் பலியாக கொடுத்தாலும் இந்த ஈசாக்கு ஒருவேளை எரிக்கப்பட்டாலும் இந்த ஈசாக்கிலிருந்து ஒரு ஈசாக்கல்ல 1000 ஈசாக்குகளை உருவாக்குகிறதுக்கு, 1000 ஈசாக்குகளை இந்த சாம்பலிலிருந்து எழுப்புகிறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவர் என்று ஆபிரகாம் ஈசாக்கை விசுவாசத்தோடு என்ன செய்த, பலியிடுகிறதுக்கு, அல்லது ஈசாக்கை பலியிடுகிறதுக்கு விசுவாசத்தோடு அர்ப்பணித்திருந்தான். ஆமேன் என்று சொல்லலாமா. அப்போ எனக்கு கர்த்தர் என்ன சொல்றார்னா, அவர் நல்லவர். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். அவர் நல்லவர். என்கிட்ட ஒரு சொப்பன் இருக்குது, என்னை குறித்து ஒரு தரிசனம் இருக்குது, என்னை தேவன் இப்படி தான் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தரிசனம், அந்த சொப்பனை என் வாழ்க்கையில் இருக்கிறனால நிச்சயம் இந்த பாதை என்னை அழிக்காது, இந்த பாதையில் நான் செத்து போக மாட்டேன், இந்த பாதை எனக்கு முடிந்து போகாது. ஒருவேளை இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒருவேளை வேதனையா இருக்கலாம், ஆனால் நான் சொல்றேன், இக்காலத்து பாடுகள் இனி என்னிடத்தில் வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கர்த்தர் எல்லா காரியத்தை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். அதனால்தான் அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க 50:20 ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 20வது வேத வசனம். வேகமா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய, அதை எனக்கு நன்மையை எப்படி முடிய பண்ணாரா, நன்மையாக. அதாவது என்னன்னா 3 இடத்துல சொல்லுவாரு தன்னுடைய, ஏன்னா இவ யார், யோசேப்பு ஒருவேளை அவங்க அண்ணன்களை என்ன செஞ்சாங்க,
வாங்கடா வாங்க, இந்த நாளை தான் பார்த்துட்டு இருந்தேன், என்னை தேடி வந்துட்டீங்களான்னு பழி வாங்கணும்னு நினச்சிருந்தேன். என்ன பண்ணியிருக்கலாம்? பழி வாங்கி இருக்கலாம். இல்லை இல்லை, 3 இடத்துல சொல்லுவாங்க கவலைப்படா. இவங்களை போய் சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க, எனக்கு தீமை செஞ்சுட்டனே, இப்படி குழியில் தூக்கி போட்டுட்டனே அப்படின்னு என்ன செய்தாங்க? கவலைப்படாதீங்க, நீங்கள் என்னை அனுப்பினபடியினால என்ன செஞ்சார்னா வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படி இந்த தீமையெல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையா, இந்த தீமையெல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையா, இந்த தீமையெல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையா. அதனால் பக்கத்தில் கருத்தை பிடிங்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் வந்த எதிரிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த எதிரி வல்லேனா, இந்த மாந்திரிக வல்லேனா, இந்த பில்லி சூனிய வல்லேனா, இந்த சாத்தான் வல்லேனா, இப்படி நான் போர் வீரனாய் மாறி இருக்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு போர் வீரனா, இன்னைக்கு ஆசீர்வாதமா மாறி இருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில வந்த எல்லா நன்மைகளையும் தேவன், எல்லா தீமைகளையும் தேவன் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். அதனால எல்லா உபத்திரவத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோட சொல்லுமா, எல்லா உபத்திரவத்துக்கு ஸ்தோத்திரம், எல்லா துக்கங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை என்ன செஞ்ச நான் கற்றுக்கொண்டேன். ஆமென் என்று சொல்லலாமா? அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை, லாபான் வல்லேனா யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறி இருக்க முடியாதே. இந்த ஆமென் பத்துல பாருங்க, உண்மைதானம்மா. ஏன்னா முன்னே ஓனால் இல்லை முன்னே ஓனால் கடிக்கும், பின்னே ஓனால் உதைக்குங்கிற மாதிரி. முன்னே ஓனால் யார் நிற்கிறா? ஏசா நிற்கிறா. பின்னாடி திரும்பினா லாபா நிற்கிறா. போடு முழங்காடு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை விட மாட்டேன் முழங்கால் போட்டா. அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். அடுத்து இன்னொருத்தர் யார் சொல்லா? பெனினால் இல்லை என்றால் சாமுவேல் பிறந்திருக்கவே மாட்டா. பெனினால் அன்னாலை நொறுக்க பெனினால் வேதனை நொறுக்க அன்னாள் தேவ சமுத்திரம் போய் அழுகிற பொழுது கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். இப்ப சொல்லுங்கம்மா, உங்க வாழ்க்கையில சத்துரு வந்தது அல்ல, அதைத்தான் நல்லா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில சத்துரு வந்தது, அதனால்தான் சொல்ற, சாத்தானே நீ எனக்கு தீமை செஞ்ச நினைச்ச, ஆனா என் வாழ்க்கையில தேவன் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார். ஒருவேளை எனக்கு சொல்ற, ஜாக்லின் நீ செத்து போயிருவேன்னு ஒருவேளை பிசாசே நீ எனக்கு பிரெயின்ல பிரச்சனையை கொண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதுக்கு அப்புறம் தான் உட்கார்ந்து ஜெபித்து அநேகரை சுகமாக்குற அந்த வல்லமையை, அநேகரை சுகமாக்குற கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குற அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள் வைத்தார். அதை என்னால் உறுதியா சொல்ல முடியும். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் என் லைஃப்பில் வந்த மரண போராட்டம். ஆமாம், செத்து போயிடுவேன்னு நினச்ச மத்தியில் அது அவளாதான் இனி ஜாக்லின் சிஸ்டரும் முடிஞ்சாங்க, அவங்க ஊழியமும் முடிஞ்சிச்சுன்னு நினச்ச நேரங்களில் தான் தேவ பிரசனத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட அநேகரை விடுதலையாக்குற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். நல்ல கரந்தட்டி கர்த்தர் நல்லவன். ஆமென். இப்ப சொல்லுமா, என் வாழ்க்கையில வந்த எல்லா தீமைகளையும் தேவன் என்னவா மாற்றாரா? நன்மையை மாற்றார். ஒண்ணு என்ன சொல்ற? விசுவாசத்தினாலே அர்ப்பணித்திருந்தார். இரண்டாவது யோசேப்புக்குள்ள இருந்தது பரிசுத்த. சொல்லுங்க, பரிசுத்த. சொல்லுங்க அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கு விரோதமாய் நான் பொல்லாங்கு செய்வது எப்படி? ஆதியாகமம் வாசிங்க பார்க்கலாம். அந்த வேத வசனத்தை எடுத்தவர்கள், தேவனுக்கு விரோதமாய் நான் பொல்லாங்கு செய்வது எப்படி? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38. வாசிமா. அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக் கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. போதும், அந்த இடத்துல நம்ம வேகமா போவோம். இது நமக்கு தெரிஞ்ச போகுது. அதாவது இவனை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? குழியில போட்டாங்க. இவனை தூக்கி இஸ்மவேலர்கிட்ட விட்டாங்க. அதுக்கப்புறம் இவனை போத்திபார் விட்டு விட்டாங்க. போத்திபார் வீட்டுல இவன் அடிமையா இருந்தான். இவன் அழகானவனாய் இருந்தான், சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான். இயேசுவுக்கு அடையாளம் இது. அழகானவனாய் சௌந்தரியம் உள்ளவனாய் இவன் இருந்தான். இது நிமித்த போத்திபாருடைய மனைவி இவனிடத்துல தவறு செய்ய நினைத்தாள், அல்லது இவனை மிஸ்யூஸ் பண்ணணும்னு சொல்லி போத்திபாருடைய மனைவி இவனிடத்துல தவறு செய்ய நினைத்தான். அப்படின்னு சொல்றதை விட இவன் மேல் தேவன் வைத்த திட்டத்தை வழி விலகுகிறதுக்கு சாத்தான் இவளை பயன்படுத்தினான்.
போத்திபாருடைய மனைவியை பிசாசு பயன்படுத்தி எப்படியாவது யோசேப்புக்கு மேலே இருக்கிற திட்டத்தை குலைச்சு போடணும், அல்லது யோசேப்புடைய பரிசுத்தத்தை குலைச்சு போடணும், அல்லது யோசேப்புக்கு மேலே வச்சிருக்கிற தேவ திட்டத்தை குலைச்சு போடணும்னு சொல்லி பிசாசு யாரை பயன்படுத்தினா? போத்திபாரை பயன்படுத்தினா. அப்படி இருந்த பொழுது யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது நான் கடந்த வாரமே இதை குறித்து உங்ககிட்ட சொன்னேன். அதாவது இப்படி சொல்லாம யோசேப்புக்கு மேல தேவன் ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தை வைத்து நடத்தி கொண்டு இருக்கிற பொழுது நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு சத்துரு வேற வழியில வருவா. அவன் தான் யாராமா? அமலேக்கியன் வழிமறிக்கிறவன். அதாவது ஜாக்லின் மேல தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்னா, தேவன் என்னை எந்த நோக்கத்துக்கு எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக பிடித்தாரோ அதை மாத்திரம் நான் பார்த்து போய் கொண்டிருந்தேன்னா தேவன் அழைத்த அழைப்புல உண்மையா இருக்கிறேன்னு அர்த்தம். திடீர்னு எனக்கு பொண்ணை காட்டி மண்ணை காட்டி அடுத்த இந்த பெண்ணு பொண்ணு மண்ணு இந்த மூணையும் காட்டி 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 என்னை வழி விலக செஞ்சானா என் வாழ்க்கையில வருகிற அமலைக்கு அவன்தான். அப்போ யோசேப்புக்கு மேல தேவன் முழு ஜனத்தையும் அல்லது உயிரோடு காக்கும்படி ஜீவரட்சணை செய்யும்படி பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரே. ஆனா இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறா? யாரை பயன்படுத்துறா? பெண்களைன்ட்ட பாரு. இன்னொரு இடத்துலயும் அப்படிதான், ஒரு 2-3 இடத்துல அப்படிதான். சிம்சோன் விழுந்தது யாரு? சரி, மெயினா விழுக எங்க தான் விழுந்தது? ஒரு பெண். அப்ப நான் நேற்று நினைச்சேன், அப்ப பெண்கள் பலகீனமானவங்களும் உண்மைதாங்க. ஆமாம், இதில் பலகீனமாயிட்டோம். இன்னொரு இடத்துல பாருங்கள், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16:16 வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:16 பவுல் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று. இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு? அதாவது பவுல் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பெண்ணு வந்து என்ன சொல்றாராமா? இவர் பவுலை பார்த்து, இவள் அந்த பெண்ணு பவுலை பார்த்து சொல்றாரு, உன்னதமான தேவனுடைய குமாரன் இவர், உன்னதமான தேவனுடைய குமாரன் இவர், இவர் சொல்லுகிறது நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம், இவர்னால தான் ரட்சிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு பவுலை பார்த்து சொல்றதுல என்ன தப்புன்னு கேட்கிற? அப்படிங்கிறதை விட பவுலுக்குள்ள எங்க பெருமையின் ஆவி வந்துடக்கூடாது பாருங்க. பெருமையின் ஆவி இந்த பெண்ணு பேச 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 ஒருவேளை பெருமையின் ஆவி வந்து பவுலை கவிழ்த்து விடக்கூடாது, அந்த பவுலினுடைய ட்ராக்கை மாத்திரக்கூடாது. இவ பெருமைக்குள்ள விழுந்து தேவனுடைய உன்னதமான அந்த திட்டத்தை கொலாஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்காக பவுல் சொல்றா, பிசாசை வெளியே போ. அப்ப புகழ்றவங்கிட்டையும் நம்ம இப்படிதான் இருக்கணும், கவனமா தான் இருக்கும். மனிதன் உன்னை புகழ்ந்தால் உனக்கு ஐயோ. ஆமா, மனிதன் உன்னை புகழ்ந்தால் உனக்கு ஐயோ. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு குறிப்பிட்ட பெரிய ஸ்தாபனம், சொல்ல விரும்பல, பெரிய ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தில் கிளை சபையில் வந்து என்னைய கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. கிளை சபையில் கூப்பிட்டுருந்தாங்க. நான் கிளை சபையில் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் மெயின் சர்ச்சில் தான் அதனுடைய ஆஃபீஸு தங்குற இடமெல்லாம் இருந்தனால மெயின் சர்ச்சில் என்னை என்ன செஞ்சாங்கன்னா தங்க வச்சுருந்தாங்க. அப்போ நான் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். அப்போ நான் அந்த இடத்துல தங்கிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து நான் என்னை தான் அழைச்சிருக்காங்கன்னு அந்த பெரிய பாஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே சொன்னாங்க, இப்படி ஜாக்லின் அக்கா தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற போது, சரி அவங்கள கூப்பிட்டு எல்லாத்தையும் சுற்றி காட்டுங்கன்னு அவங்க என்னை கூப்பிட்டு, ஒரு பிரதர் எல்லாத்தையும் என்னை சுற்றி காட்டி, இதான் ஆஃபீஸ் இது ஆஃபீஸ் அப்படின்னு சர்ச் எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டாரு. நான் ரூமில் வந்துட்டேன். அப்போ அந்த பாஸ்டர் வந்தார். பாஸ்டர் வந்து எனக்கு என்ன ரொம்ப எனக்கு 2 ஆச்சரியம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஒன்று வந்து இவ்வளோ பெரிய இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரேங்கிறது ஒன்று. 2வது அவர் என்ன பார்க்க வந்துட்டாரேங்கிறது ஒன்று. இதை 2ஐயும் நான் ரொம்ப பரவசமாகி நான் அவரை பார்த்து புகழ்ந்து பேச ஆரம்பித்தேன். உண்மைங்க பாஸ்டர், அப்படி பாஸ்டர், இப்படி பாஸ்டர், இப்படி ஆஃபீஸ், அப்படி இப்படின்னு எந்திரிச்சிட்டார் அவர். உண்மைங்க எந்திரிச்சிட்டு, சரி ஜாக்லின், ஏன்னா அவர் பெரிய முதிர்ந்தவரா, சரி ஜாக்லின் ஊழியம் செய்ய வந்திருக்கீங்க, ஆமாம் தங்கிடுங்க, நல்லா ஊழியம் பண்ணுங்க, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு போயிட்டார்.
எனக்கு ரொம்ப சேமாயிடுச்சு. என்னடா வந்தார், உட்கார்ந்தார், ஒரு 3 செகண்ட் தான் என்னோட இருந்தாரே போயிட்டாரேன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நினச்சேன், ஒருவேளை இவர் புகழ்ச்சியை விரும்புகிறவர் அல்ல. எங்கே ஒருவேளை நான் புகழ்றதுனால அவருக்குள்ள இல்லை, உண்மைதான். நான் ஏன்னா ஒரு சிலர்கள் வந்து என்கிட்ட பேசுகிற பொழுது நான் அப்படியே நான் என்ன செய்வேன், ஒரு பக்கம் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்க, ஒரு பக்கம் ரூமில் போய் உட்காந்து அழுவேன் நான். இல்லை, எதுக்கு சொல்கிறேன், அந்த புகழ்ச்சியை நமக்கு ஊழியக்காரங்களுக்கு இது ரொம்ப ஆபத்து. புகழ்ச்சி ஊழியக்காரங்களுக்கு ஆபத்து. அப்போ நம்ம என்ன, ஒருவேளை அந்த புகழ்ச்சி வந்து அவர் பெருமையின் இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த புகழ்ச்சியினுடைய வார்த்தையை தவிர்த்துட்டு வேகமாக என்னை விட்டு என்ன செஞ்சார், போயிட்டார். அதே போல தான் இந்த இடத்துல பவுல் அப்படி இப்படிங்கிற பொழுது இயேசுவின் நாமத்தில் பெருமையின் ஆவியை கொண்டு வர, எனக்குள்ள பெருமையின் ஆவியை கொண்டு வருகிற பிசாசை இந்த ஸ்திரியை விட்டு வெளியேறுன்ட்டார். ஆமேன் என்று சொல்லுவோம். அப்போது நல்ல விளைங்க, யார் 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 யோசேப்பினுடைய வழியை யோசேப்பினுடைய வழியை டைவர்ட் பண்ணுற, அல்லது யோசேப்பினுடைய வழியிலே தந்திரமாய் நுழைகிற. ஏன்னா ஒருவேளை இவன் நினச்சிருக்கலாம், இவன் ஒருவேளை யோசேப்பு எப்படி தெரியுமா நினச்சிருக்கலாம், தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, சகோதரம் இல்லை, சகோதரியும் இல்லை, நான் தப்பு பண்ணால் யாரு கேட்க போகிறா, ஒருவேளை நானா வழிஞ்சு போகிறேன், அந்த அம்மா தானே வழிஞ்சு வருது அப்படின்னு ஒருவேளை இவன் அந்த பாவத்திற்கு உடந்தையா இருந்திருப்பான் என்றால், தேவன் அழைத்த அழைப்பும் கர்த்தர் அவன் மேல் வைத்த சொப்பனமும் அன்றைக்கே முடிந்து போயிருக்கு. பிசாசு இந்த வேலைத்தனத்தை தான் பண்ணுவாங்கிற, நான் இந்த வேலைத்தனத்தை தான் பண்ணுவான், இந்த வேலைத்தனத்தை. ஆனா அந்த இடத்தை அவன் உதறி விட்டு போனான். எல்லாரும் கரந்தட்டுலாமா? எல்லாரும் அந்த இடத்தை அவன் உதறி விட்டு இதை எதுக்கு சொல்றனா, பரிசுத்தம். ஆமேன் என்று சொல்ல, கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால், நம்ம மேல ஒரு சொப்பனத்தை வச்சிருக்கிறார் என்றால், வழியில சோதனை மட்டும் இல்லைங்க, பாவமும் வரும். நம்மளை டிரைவர்ட் பண்ண, அல்லது வந்து நம்மளை வழி விலக செய்ய, நம்ம சொப்பனத்தை, நம்ம தரிசனத்தை, நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் என்ன செய்வா, பிசாசு வருவா. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆமேன் என்று சொல்லாமா? ஆமாம், சுமித் விக்லஸ் ஒருத்தாப்பிலே சொன்ன 54 பேரை உயிரோடு கூட அவர் எழுப்பினவர். அவர் எப்பவுமே அவருடைய கோட்டு பாக்கெட்டில் ஒரு குட்டி பைபிளை வச்சிருப்பார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிற, நான் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வார்த்தை எனக்குள்ளே வைத்தேன். அப்போ 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிச்சுட்டே இருப்பாராம். ஏன்னா ஒருவேளை பாவம் எனக்குள்ளே வந்துருந்துச்சுன்னா, பெருமை வந்துருந்துச்சுன்னா, ஒருவேளை மேட்டிமை வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த கோட்டில் இருக்கிற அந்த வேதாகமத்தை எடுத்து என்ன செய்வாரா, வாஸ்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தா. ஆமேன்னு சொல்லுவோம். அப்படி நிறைய பேரை சொல்லலாம். யார்? ஜான் வெஸ்லி சொல்லலாம். ஜான் வெஸ்லி தானே? ஆமாம், இங்கிலாந்தினுடைய அப்போஸ்தலர் ஜான் வெஸ்லி. அவர் வாலிப வயசில் வருகிற நிறைய பிரச்சனை நிமித்தம், அந்த பிரச்சனைகளில் பாவ போராட்டத்தில் ரொம்ப அவர் என்ன செஞ்சார்னா, அந்த பாவத்திலிருந்து ஒரு சில மறைவான பாவங்கள்லேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப அவர் என்ன செஞ்சார, கஷ்டப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது காடுகளிலும் மலைகளிலும் போய் உட்கார்ந்து பரிசுத்தத்துக்காக இரவும் பகலும் அழுதிருக்கிறார். அப்படி அழுது பாவத்திற்கு மேலே ஒரு வெற்றியை பார்த்தபடினால்தான் அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. இப்படி தானே நிறைய வாலிபர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அந்த வாலிபர்களை விடுதலையாக்குற அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த அபிஷேகத்தை வாங்கிதான் ஹோலி கிளப் என்கிறதான ஒரு பரிசுத்த சங்கத்தை அமைத்து வாலிபர்களை தேவனுக்கு நேராக திருப்பினார். நல்லா கறந்துட்டுமா? நல்லா கறந்துட்டு. அப்படி போற ஜார்ஜ் முல்லர், அவங்க இப்படி நிறைய பேரை சொல்ல முடியும். இதை எதுக்கு சொல்றேன்னா, பரிசுத்தம் ரொம்ப முக்கியமா, பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் உள்ளவனுக்கு பிசாசு பயப்படுவான். ஒன்னொன்று திரும்ப சொல்ல, நம்மளை டைவர்ட் பண்ண பெருமை, மேட்டிமை, கசப்பு, கோபம், வைராக்கி, இதையெல்லாம் நமக்குள்ளே கொண்டு வந்து நம்மையும் தேவனை என்ன செய்வா, பிரிக்க வழி பார்ப்பா. ஆனால் நம்ம பரிசுத்தத்துக்காய் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? அப்போ சொல்லுங்க, முதல் யோசேப்பு கடந்து வந்த பாதை என்னது? விசுவாசத்தோடு அவன் அர்ப்பணித்திருந்தான். ஒன்று. ரெண்டாவது எப்படியாமா? பரிசுத்தம். ரெண்டாவது என்னவாமா? பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தான். மூணாவது, யோசேப்புக்குள்ள ஒரு நல்ல கேரக்டர் இருந்தது, அன்பும் மனதுருக்கமும். சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. என்னவாமா? அன்பும் மனதுருக்கம். இது யாருடைய கேரக்டர்? ஏசப்பா அவனுடைய சகல ஜனங்களையும் பார்த்து அவர் என்ன செஞ்சாரா? மனதுருகுனார். ஏன்னா நம்மளாம் எப்படி தெரியுமா, இப்போ வந்து யாராவது போய் நம்ம ஜெபிக்கணும், இப்போ வந்து தேசத்துக்கு ஜோம் பண்ணுங்க, பட்டணங்களுக்கு ஜோம் பண்ணுங்க, அல்லது அவங்களுக்கு ஜோம் பண்ணுங்க, இவங்களுக்கு ஜோம் பண்ணுங்க. என் பிரச்சனையே பெரிய பிரச்சனை, என் பிரச்சனைய பெரிய பிரச்சனை. இனி நான் இதை போய் யாருக்காக ஜெபிக்கிறது, மற்றவளுக்கு எப்படி ஜெபிக்கணும்? ஆனால் இந்த யார் யோசேப்பு எங்கே இருக்கிறானாமா? சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான்.
யோசேப்பு எப்படி இருக்கிறான்? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். ஆனா இவன் போய் மற்றவர்கள் என்ன செய்யறான்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 6-7. வேகமா. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது, இவன் எங்க இருக்கிறா? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறா. யோசேப்பு எங்க இருக்கிறா? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறா. அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். அப்போது எப்படி கேட்கிறானாமா? எப்படி இருக்குதாமா? உங்க முகம் ஏன் துக்கமா இருக்கு? இப்ப அதைத்தான் அப்படியே சொன்னேன். நானே எப்படி இருக்கிறப்போ சிறைக்குள்ள இருக்கிற, துக்க முகமா இருக்கிற, என் பிரச்சனையே பெரிய பிரச்சனை. ஏன்னா எங்கள் அப்பா விட்டுட்டு வந்துட்டேன், எங்கள் அம்மா விட்டுட்டு வந்துட்டேன், என் சகோதரர் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன பாடாப்படுத்துனாங்க, குளிக்குள்ள தூக்கி போட்டாங்க, விற்று போட்டாங்க. நான் செய்யாத குத்ததுக்கு பழி வாங்கப்பட்டு இப்போ சிறைச்சாலைக்கு இருக்கிறேன்னு ஒருவேளை நிறைய இன்னும் இந்த கேரக்டர் நமக்குள்ள இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம கடந்து வந்த பாதையை திரும்ப திரும்ப நினச்சி நம்மளையே கீறி கொள்ளுகிற அனுபவம் இது வரக்கூடாதுமா. அதைத்தான் அப்படியே நான் சொன்னேன். நிறைய இது கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் உங்களுக்கு ஆனந்த தைல அபிஷேகம் வேணும். ஆமென் என்று சொல்லாமல், ஏன்னா நிறைய நான் அதுதான் டிப்ரெஷன், அதுதான் மன அழுத்தம், அதுதான் என்னது, இதெல்லாம் வரக்கூடாது. பிசாசு என்ன செய்கிறானா, அந்த டீப்பாக நம்ம பிரச்சனை, அதனால தான் நான் ஒரு சில நேரங்கள் சொல்லுவேன், நம்ம பிரச்சனையை ஆவியோட, அதாவது நம்ம பிரச்சனையை யோசித்து சிந்தையோடு விட்டுறணும். பக்கத்தில் கருத்தை பிடிங்களே, பிரச்சனைகளை யோசித்து சிந்தையோட விட்டுருங்க. ஆவிக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா ஆவி முறிவு வந்துடும். உங்களையும் தேவனை என்ன செஞ்சிடும்? பிரிச்சிடும். ஆவி முறிவை யாரால் தாங்கக்கூடும்? ஆவி முறிவை கஷ்டங்க. அதுக்கப்புறம் அவங்களே அதுதான் அந்த டிப்ரெஷன், அதுதான் அந்த. ஏன்னா பிசாசு என்ன செய்வானா, அப்படியே நடந்து முடிந்த காரியத்தை திரும்ப 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 நமக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே நம்மளை என்ன செய்வான், அந்த டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் நம்மளையே கீறி நம்மளுடைய வலுவை என்ன செய்கிறான் அப்படிங்கிறத விட நம்ம பலனை இழக்க பண்ணுவான். என்ன செய்வான்? நம்மளுடைய பலனை அவளாதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நிறைய நேரங்கள் நடந்து முடிந்த சம்பவங்களை அவன் என்ன செய்வா, நம்ம வாழ்க்கையில் அப்படியே அந்த துக்கமாக கொண்டு போவா. ஆனால் யோசேப்புக்கு அதை பற்றியெல்லாம் கேரிங்கே இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருந்தது? சொப்பனம் இருந்தது, விசுவாசம் இருந்தது. நிச்சயம் கர்த்தர் செய்வார், நிச்சயம் எல்லா தீமைகளையும் தேவன் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். இக்காலத்து பாடுகள் இனி என்னிடத்தில் வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒருவேளை இந்த டிப்ரெஷனுக்குள்ளே நான் இருக்கிற, எப்படி வர்றதுன்னா, நல்லா கர்த்தரை பாடுங்க, வாயை திறந்து பாடுங்க. நான் அடிக்கடி எதுக்கு சொல்கிறேன்னா, வாயை திறந்துனா, நீங்கள் வாயை திறந்து பாடுறத உங்கள் காது கேட்கணும். சொல்லுங்கள், நீங்கள் வாயை திறந்து பாடுறது உங்கள் காது கேட்கணும். உங்கள் காது கேட்கறது உங்கள் சிந்தைக்குள்ளே அல்லது உங்கள் மைண்டுக்குள்ளே போகும். உங்கள் மைண்டு மனது அதுக்குள்ளே போகும். அது அப்படியே மனது அப்படியே உள்ள போய் உங்கள் ஆவியில் அப்படியே ரீச் ஆகி அதுக்குள்ள இருக்கிறதான எல்லா அந்த டிப்ரெஷன், உங்களை குறித்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாவற்றையும் அது என்ன செய்யுமா, கிளியர் பண்ணு. நல்லா கறந்துட்டுவா, நல்லா கிளியர் பண்ணும். அது அந்த மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும். ஆமென் என்று சொல்ல. அதனால தான் வாயை திறந்து பாடு, வாய்களை திறந்து பாடு, வாயை திறந்து பாடுன்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பாட தேவன் நம்ம ஆவியில விடுதலை தருவார். ஆமென் என்று. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நன்றி எல்லா நன்மைக்கே. நல்ல விசுவாசத்தோடு நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. அப்ப மூணாவது இவனுக்குள்ள என்ன கேரக்டர் இருந்தது? அன்பும். திரும்பவும் சொல்கிறேன், என் பிரச்சனையே பெரிய பிரச்சனைங்க, இவங்கள போய் ஜெபிக்கிறதா அல்லது இவங்கள போய் விசாரிக்கிறதா அப்படின்னு ஒரு நாள் இருக்காதீங்க. ஒன்று சொல்லிட்டா அடுத்தவர்களை, உண்மை நிறைய பேர் சொல்லப்பட்டது கேட்டிருக்கிறேன். ஒரு சிலர்கிட்ட நீங்கள் அவங்க பிரச்சனையை விசாரிக்க நம்மளே பரவாயில்லன்னு தோணும். வேறு எல்லாரும் ஒத்துக்கிறீங்க. உண்மைங்க,
அடுத்த பிரச்சனை நீங்கள் பரவாயில்லைங்க, நானே பரவாயில்ல. ஒரு கதை சொல்லுவாங்களே, இந்த சிலுவை வேணுமா, இந்த சிலுவை வேணுமா, எனக்கு அந்த சிலுவையே போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன வந்துடுவோம். உண்மைமா நீங்கள் மற்றவங்களுடைய பிரச்சனை, ஏன்னா நானே அப்படி தான். என் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை நினச்சிருந்தேன். ஜனங்க கிட்ட கேட்குற பிரச்சனையெல்லாம் பார்க்க அப்பா ஐயோ என் பிரச்சனையே பரவாயில்ல, என்ன என் பிரச்சனையே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு உணர்வை தேவன் நமக்கு தருவார். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஜனங்க மேல அன்பும் மனது இருக்கு. அப்போ முதல்ல யோசேப்பு கடந்து வந்த முதல் பாதை அர்ப்பணித்தான், அடுத்து பரிசுத்தத்தோடு அர்ப்பணித்தால், மூணாவது அன்பு மனது இருக்குமா. இந்த முக்கியமான காரியம் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:38 வாசிங்க பார்க்கலாம். 38 41 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற, இத முக்கியமான வார்த்தை, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ. அதாவது முதல்ல அவன் எப்படி அர்ப்பணித்திருந்தான், ரெண்டாவது பரிசுத்தத்தோடு அர்ப்பணித்திருந்தான், மூணாவது அன்பும் மனது இருக்குமோ. ஆனா ஒன்று சொல்றேன், இவ்வளவு தூரம் அவனை நடத்தி கொண்டு வந்தது ஒண்ணு, ரெண்டாவது இவ்வளவு தூரம் அவனை அர்ப்பணிக்க வைத்திருந்தது என்ன தெரியுமா, அவனுக்குள் இருந்த தேவ ஆவியானவர். அப்பப்ப சொல்லுவாரு, யோசேப்பே கவலைப்படாத, யோசேப்பே கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இந்த குழி உனக்கு மாறும், இந்த சிறைச்சாலை உனக்கு மாறும், இந்த உபத்திரவம் மாறும், இந்த போராட்டம் மாறும், இந்த நிந்தை மாறும் என்று அவனுக்குள் இருந்த தேவ ஆவியானவர். ஆமென் என்று சொல்லாம எப்படியாமா, தேவ ஆவி. அதாவது திரும்பவும் சொல்றேன், அவன் கடந்து வந்தான். முதல்ல எங்க போத்திபாருடைய வீட்டில் இருந்தா, ரெண்டாவது சிறைச்சாலைக்குள்ள இருந்தா, மூணாவது எங்க இருக்கிறான்னு இங்க பார்வோனுக்கு முன்னாடி இப்ப வந்துட்டா. சிறைச்சாலையிலிருந்து உயர்த்தப்பட்டு இப்ப பார்வோனுக்கு முன்னாடி அவன் வந்துட்டான். இப்ப வந்த உடனே இப்ப பார்வோன்னு சொல்றான். அப்படிங்கிறதை விட அந்த எகிப்தினுடைய அதிபதி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எகிப்தினுடைய அதிபதி சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற, இப்படி சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேற ஒருவரும் இல்ல, வேற ஒருவரும் வேற ஒருவரும் இல்ல. அன்றைக்கு போத்திபாருடைய வீட்டில் சொன்னாங்க கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்று, சிறைச்சாலைக்குள்ள சொன்னாங்க கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்று. இப்ப எகிப்தினுடைய ராஜாவே சொல்றாரு, தேவ ஆவி இவனுக்குள்ள இருக்கு. இதுதான் முக்கியம். அதாவது திரும்பவும் சொல்ற, இவன் ஜீவ ரட்சனை கொடுக்கிறவனாய் மாறினதற்கு, அநேகரை உயிரோடு கூட காக்கும்படிக்கு, அல்லது அநேகரை மீட்டெடுக்கிறதுக்கு, அல்லது அநேகரை போஷிக்கிறவனாய் இவன் மாறினதற்கு ஒரே காரணம் என்னன்னா, இவன் மேல என்ன இருந்தது? தேவாவி. சொல்லுங்க, இவன் மேல என்ன இருந்ததாமா? இவன் மேல என்ன இருந்ததாமா? திரும்ப சொல்லுங்க, இவன் மேல என்ன இருந்ததாமா? தேவாவி. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, இதுக்கெல்லாம் ஒரே காரணம், நீ எந்த நேரமும் இந்த கடைசி கால எழுப்புதல் அல்லது கடைசி காலத்தில் கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிறேன்னா, எப்பவோ ஆவியானவரோட, எப்பவோ ஆவியானவரோட, எப்பவோ ஆவியானவரோட, எப்பவோ ஆவியானவரோட. அதாவது நேற்று காலையில் என்கிட்ட நிறையா இப்போ, ஏன்னா இந்த சத்தியமே கத்தர் எனக்கு, நான் அதாவது மெசேஜ் கனவுல இந்த மெசேஜை நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். அதை வச்சு தான் இந்த மெசேஜ் இன்றைக்கி ஆவியானவர் உங்களோட பேசினான். அப்படி நிறைய காரியத்தை கத்தர் என்கிட்ட பேசிட்டு வந்தார். அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, நீ அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறையே, இன்னும் நீ முழுசாக அர்ப்பணிக்கலேன்னு என்னை சொன்னார். எப்படி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறையே, இன்னும் நீ எப்படி அர்ப்பணிக்கிற முழுசாக? இவங்கள பார்க்குறாங்க, என்னடா உங்களுக்கே இப்படியா? எங்கள் அக்கா கேட்டா, நான் என்னவில ஏசப்பா இப்படி சொல்கிறான்னு, உன்னேவே இப்படி சொன்னார்னு, எங்களையே உன்னேவே இப்படி சொல்லிட்டாருன்னா அப்படி. அப்போ எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமாச்சு. என்ன ஆண்டவரே, இன்னும் நான் எப்படி அர்ப்பணிக்கிறது, இன்னும் எப்படி அர்ப்பணிக்கிறது? அப்போ நான் நேற்று எல்லாம் உட்காந்து அப்படியே தெய்வ பிரசனத்தில் ஜெபிக்கிறேன். அப்போ இன்னும் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற பொழுது டக்குன்னு எனக்குள்ள ஒரு வார்த்தை வருது, மேலோட்டமாய் அப்படின்னு. மேலோட்டமாய் அப்படிங்கிற பொழுது அதுக்கு உட்காந்து ஜெபிக்கிறேன். என்ன ஆண்டவரே, மேலோட்டம் அப்படிங்கிற பொழுது எனக்கு ஒரு காரியத்தை, உண்மைதான், நான் அர்ப்பணிக்கல. நல்லா இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற சொன்ன மாதிரி நான் இன்னும் அந்த முழுசாக என்னை அர்ப்பணிக்கல. எப்படி சொல்கிறார் அப்படின்னா, மேலோட்டமாய் ஆவியானவரோடு கூட இணைந்து இருக்கிறது அல்ல, எப்படி ஆமா, ஆழமாய்.
எப்படியாமா ஆழமாய் அவரோட என்ன செய்யணுமாமா, இணையணும் அப்படிங்கிறத கர்த்தர் எனக்கு இன்னொரு விதத்தில் எப்படி சொன்னார்னா, நீ ஆவியானவரோட டீப்பா நீ இணைஞ்சிட்ட அப்படின்னா ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொன்னா துல்லியமா நீ அதை நிறைவேற்றணும். என்ன வார்த்தை சொன்னார்? துல்லியம். அந்த வார்த்தை சொன்னார் துல்லியமா. அதாவது இன்னும் சொன்னா ஒரு காரியத்தை நான் உன்கிட்ட சொன்னா ஆழமா நீ அதை புரிந்து கொள்ளணும். எப்படி சொன்னாரு? ஆழமா நீ வந்து என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இப்ப பாருங்க, யோசேப்பு கிட்ட இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். யோசேப்பு இப்ப யாரு கண்ட கனவு? பார்வோன் கண்ட கனவை வந்து நீ என்ன செய்ப்பா, எனக்கு விளக்கு அப்படின்னு சொல்லி பார்வோன் சொன்ன உடனே தேவ ஆவி இவனோடு இறந்தபடினால் அப்படிங்கிறத விட தேவ ஆவியானவரோட இவன் ஆழமாய் இணைந்திருந்தபடியினாலதான் அவனுக்கு காட்டப்பட்டது என்னது? பசு. என்னவாமா? பசு. அதுல 7 பசு எப்படி இருந்தது? முதல்ல கொழுமையான பசு, அடுத்து என்னன்னா மெலிந்த பசு. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் எப்படிங்க? நமக்கு பசு காமிச்சார் அப்படிதான் சொல்லுவோம். அதை ஒரு சிலர் சொல்ற என்ன செய்யுது, அந்த கடவுள் புரியவும் புரியாது. இது எதுக்கு வந்தது, இது எதுக்கு வந்தது? அப்போது இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை நம்ம கேட்போம். எப்படின்னா, இப்போ யோசேப்புக்கிட்ட அந்த பசுவை காட்டின பொழுது கொழுமையான பசு எது, மெலிந்த பசு எது? அப்போ கொழுமை, இவனுடைய பார்வையில் கொழுமை எது, மெலிந்தது எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் கண்டுபிடிச்சாரு பாருங்க. கொழுமையான பசு இது, அடுத்து மெலிந்து போனது எப்படி? அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ ஒரு கனவை கண்டாலும் கூட அல்லது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாலும் கூட அதை நம்ம என்ன செய்யணும்? ஆழமாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும். அதுக்கு ஆவியானவரோடு கூட நம்ம நல்லா இணைஞ்சிருக்கணும். அப்போ ஆவியானவரோடு கூட அந்த ஆழமா நம்ம இணையதான். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அவர் சிரிச்சா எதுக்கு சிரிக்கிறார்னு தெரியும், அவர் அழுதா எதுக்கு அழுகிறார்னு தெரியும், அவர் நம்மளை பார்த்தார்னாவே தெரியும். யார் அதை பார்த்தாரு? பேதுருவை திரும்பி பார்த்த பொழுது அவன் மனங்கசந்து அழுதான். எதுக்கு சொன்னா? அந்த உணர்வுகள். இதே மாதிரி ஒரு மனுஷன் பார்த்தான் தெரியுமா? அதாவது கரெக்டாக அந்த துல்லியமாக இன்னொரு மனுஷன் பார்த்தா யாருன்னா மீதியானியருடைய கூடாரத்தில் 2 பேர் இருப்பாங்க பாருங்க. அதாவது கிதியோன் அந்த மீதியானுடைய கூட்டத்துக்கு வருகிற பொழுது 2 பேர் தரிசனத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? சுடப்பட்ட வாட்கோதுமை. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வாட்கோதுமைன்னு சும்மா பார்த்துட்டு நான் ஒரு வாட்கோதுமை பார்த்தேங்க அப்படின்னு சொல்ல, அந்த வாட்கோதுமை சுட்டு இருக்குதா சுடாமல் இருக்குதா? அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய பார்வை துல்லியம். அதுதான் ஆவியானவருடைய பார்வை. நல்லா கறந்துட்டு. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சொப்பனம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தரிசனம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுற வார்த்தை, ஏன் பேசுறாரு, எதுக்கு பேசுறாரு, என்ன நோக்கத்துக்காக பேசுறார், நான் அடுத்து என்ன செய்யணும், இதெல்லாம் விளங்குறதுக்கு தான் கர்த்தர் என்னட்ட சொன்னாரு, இன்னும் நீ எசையல. ஆமாம், என்ன ஒத்துக்கிட்ட. ஆமாம் ஆண்டவரே, இப்போ அதுலேருந்து நான் இப்போ ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய ஏன்னா அதை திரும்ப சொல்கிறேன்னா, அவர் பார்த்தானாலும் எதுக்கு பார்க்குறார், நின்னா எதுக்கு நிற்கிறார் அப்படிங்கிறத விளங்கி கொள்கிற அளவுக்கு, அல்லது ஆவியானவர் நமக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தா, அல்லது ஆவியானவர் நம்மளோடு கூட ஒரு வார்த்தை இப்போ மேலோட்டமானு பேசிட்டார், அப்படியே ஜெபிக்கிறேன். என்ன ஆண்டவர் மேலோட்டம்? அப்போ நான் இன்னும் மேலோட்டமாக தான் இருக்கிறேன். அப்போ சொல்கிறார், திடீர்னு சொல்கிறார், துல்லியமாக துல்லியமாக. அப்போ இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்குறார். ஆமேன் என்று சொல்லாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, யோசேப்பு தேவ ஆவியை பெற்றான் என்று சொல்லுவதை விட தேவ ஆவியானவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் துல்லியமா சொல்லுங்க. துல்லியமா அல்லது ஆழமா அல்லது விரிவான புரிந்து கொள்ளுதல் தேவை. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமாம், ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஒரு தாயார் தன்னுடைய மகனுக்கு திருமண ஏற்பாடுகளை பண்ணினாங்க. அப்படி திருமண ஏற்பாடு பண்ணின பொழுது போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் வந்து படுத்திருக்காங்க. தேவன் ஒரு குரல் கேட்குது. ஆவியானவர் சொல்கிறாரு, நீ ஏமாந்துட்ட. அந்த தாயார்கிட்ட சொல்கிறார், நீ ஏமாந்துட்ட அப்படிங்கிற பொழுது அந்த அம்மானால என்ன செய்யலை, அதை விளங்கி கொள்ள முடியல. 3 முறை திரும்ப அந்த வார்த்தையை சொன்னார். ஆனால் அந்த அம்மானால் அதை எப்படின்னா சரி ஏதோ அப்படின்ட்டு அலட்சியமாக விட்டுட்டாங்க. ஆனால் அந்த கல்யாணமாகி திருமணமாகி 3 மாதத்தில் தான் தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு ஒரு மெண்டல்னு சொல்லி. மெண்டல்னா மாந்திரீகத்தில் செய்யப்பட்ட மெண்டல்.
எப்படியாமா? மாந்திரிகத்தில் செய்யப்பட்ட மெண்டல். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவோ நாட்கள் எத்தனையோ ஊழியக்காட்ட போராடி 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 நிறைய பிரச்சனையை சந்திச்சு அப்புறம் நிறைய ஊழியக்காரங்க பஞ்சாயத்து வச்சு அதுக்கப்புறம் ஏதோ சரி வாழ்ந்தா வாழட்டும்னு இன்றைக்கி அந்த கணவன் அந்த மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறார். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உண்மைமா இன்றைக்கி நானும் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஒரு சில நேரங்கள் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது, தூங்கி கொண்டிருக்கிற பொழுது, நம்ம கனவுலையோ அல்லது நம்ம சும்மா இருக்கிற பொழுதோ அல்லது நம்மை அறியாமல் ஒரு பாட்டோ வந்துச்சுன்னா ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். அப்போ அந்த ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்பதை நம்ம போய் மறுபடியும் ஏசப்பாட்ட உட்கார்ந்து கேட்கணும். இயேசு திரளான ஜனங்களிடத்தில் பிரசங்கித்தார். ஆனால் அவர் தனித்திருக்கிற பொழுது அதை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அதுக்கு எதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஜீவ ரட்சணியை நம்ம உண்டு பண்ணணும். அல்லது அநேக ஜாதிகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறணும்னா நம்ம விசுவாசத்தோடு கூட அர்ப்பணித்திருக்கணும், பரிசுத்தத்தில் நம்ம அர்ப்பணித்திருக்கணும், அன்பும் மனதுருக்கும் உடையவராக இருக்கணும். நாலாவது, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ஆவியை பெற்றவளாக இருக்கணும். எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? தேவ ஆவிய வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அதாவது ரூத்து போவாசுக்கு என்ன செய்யறா? மனைவி ஆகிறா. ஆனா கைட் பண்றது யாருன்னா நகோமி பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். அப்ப இன்னைக்கு தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பரிசுத்தாவியானவரோடு கூட இணைஞ்சு நடக்க தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆமென் என்று சொல்லலாமா?